பிக் பாஸ் லைவ்ல ஆதிரை எந்த டீமுக்கு விளையாடுறாங்க அப்படின்றது பார்க்கும்போதே தெரியுது. அப்ப எந்த இதுக்கு அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. கேட்டா எப்பவுமே அந்த பிக் பாஸ் டீமுக்காகவே விளையாடிட்டு இருக்கிறது எந்த நியாயம் அப்படின்றது தான் பார்க்க முடியுது. இது ஒரு கூட்டத்தில் இருக்காங்கல்ல, ஸோ கூட்டத்தில் இருந்தா அந்த கூட்டத்தை சொல்றதை கேட்டுதானே ஆகணும். அதனாலேயே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆதரிக்கு நம்ம நாமினேஷன் ஃப்ரீ பாஸே கொடுத்துருக்க கூடாதுன்ற மாதிரி உள்ள சூப்பர் டிலக்ஸ்ல வேற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு அது கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்போ கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன யோசிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்றது பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் திவாகரும் மற்றும் விக்கல்ஸ் விக்ரம்குள்ள அந்த கமருதீனோட மேட்ரு, பார்வதியோட மேட்ரு. இதுல பார்வதியை பத்தி ரெண்டு அதிர்ச்சிகரமான விஷயம் திவாகர் சொன்னதான் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சு. அடுத்து அரோராவை காதலிக்க தொடங்கிய கமருதீன் அப்படின்றது அரோராவுக்கு தெரிஞ்சு காலைல சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருக்கவங்களும் சரி, வீடியோ பார்க்குறவங்களும் சரி, மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பல பேர் அதை பண்ணாமல் பார்க்குறீங்க, அதை பண்ணிட்டு பாருங்க மக்களே. கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு மார்னிங்கே என்ன பண்ணிட்டாங்க, அரோரா போயிட்டு வெளியே உட்காந்து துஷார் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, நேற்று நைட்டு கமருதீனுக்கும் அரோராக்கும் நிறைய கான்வர்சேஷன் நடந்திருக்கு, நிறைய டீட்டெயில் டிஸ்கஷன் வந்திருக்கு. அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அரோரா இந்த வாரம் நான் நாமினேஷன்ல இருக்கிறேன், ஏதாவது பண்ணணும்னு இருக்கேன், கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பண்ண போறேன், ஸோ இறங்கி ஆட போறேன்ற மாதிரி அரோரா பேசிட்டு இருந்தாங்க. ஓகே, கமருதீன்கிட்ட அப்படியே அட்வைஸ் பண்ணிட்டு போது இல்லை நம்மளாம் எலிமினேட் பண்ண மாட்டாங்க, எலிமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இப்போ நம்ம ரெண்டு பேரும் அதிகமாக பேசிட்டு இருக்கிறதால அது எப்படி இருக்குன்னா ஒரு லவ் ட்ராக் போகிற மாதிரி இருக்கும், லவ் ட்ராக்லாம் இது இருக்கிற மாதிரி தெரியும், ஸோ அதனால நம்மளை எலிமினேட் பண்ண மாட்டாங்க, அதனால வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும்ன்ற மாதிரி கமருதீன் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்றாரு. இன்னொரு பக்கம் அரோராக்கு அதுல இருந்து என்ன புரியுதுன்னா, கமருதீனுக்கு அரோரா மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆர்வம் இருக்கிறது அப்படின்றது அரோராக்கும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ லவ் பண்ண காத்துட்டு இருக்கான் அப்படின்றது அரோராக்கு ஒரு சிக்னல் தட்டிருச்சு. அரோரா அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம பார்க்குற வியூவர்ஸுக்கு தெரியும், ஒரு பக்கம் துஷார் கூட போய் பேசினாவே தலைவரால அரோரா பின்னாடி போயிட்டு ஏதாவது பேசி கவுண்டர் போட்டு சிரிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டே இருப்பார். அரோரா சம்டைம்ஸ் கண்டுக்க மாட்டாங்க. காலில் என்ன பண்ணிட்டாங்க, அரோரா டைரக்டா போயிட்டு துஷார் கிட்ட சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, ஏன்னா அவனை ஒரு நான் நல்ல ஃப்ரெண்டா தான் பார்க்குறேன், எனக்கு அந்த ஃப்ரெண்ட்லி ஜோன் என்னை சிரிக்க வச்சுட்டே இருந்தானா அவன் கூட இருக்கணும், ஃப்ரெண்டா கடைசி வரையும் இருக்கணும் தான் நான் நினைப்பேன், அந்த அளவுக்கு அவன் வைப்பு கொடுக்குறானே தவிர்த்து நான் அவனை ஒரு விதமா அந்த ஆங்கிள் நான் பார்க்கவே இல்லை, அவன் எனக்கு ஃப்ரெண்டு தான். நான் அந்த 21 வயசுக்கு முன்னாடியே அந்த 21 வயசோட ஸ்டாப் பண்ணிட்டேன், இந்த லவ் இது மாதிரி அந்த அட்ராக்ஷன்லாம் ஸ்டாப் பண்ணி நிறுத்தி வச்சிருக்கேன், இவனுக்கும் இதுக்கும் எனக்கு செட் ஆகாத, அவனை நான் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், இல்லை அவன் ஏதாவது இது பண்ணுவானோ, அவன் ஏதாவது ஃபீலிங்ஸை வளர்த்து ஏதாவது இது பண்ணுவானோ யோசிப்பானோன்ற ஒரு பயம் இருக்குன்ற மாதிரி துஷார் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கதை எங்கே முடிய போகுதுன்னு தெரில. நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன், ஞாயிற்றுக்கிழமை தான் சொன்னேன் இது நடக்கும்னு நினைச்சேன், துஷார் மற்றும் அரோராக்குள்ள நடக்கும்னு நினைச்சேன். பட் இங்கே கமருதீன் அரோரா எதிர்பார்க்கவே இல்லை. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அடுத்து காலைல என்ன பண்ணிட்டாங்க, அலாரம் அடிச்சு பிக் பாஸ் வீட்டார் எழுந்துட்டாங்க. உடனே ஆதிரை என்ன பண்றாங்க, நான் போய் சூப்பர் டிலக்ஸ் வீட்டாரை எழுப்புறேன் அப்படின்ற மாதிரி போய் எல்லாரையும் எழுப்பி விட்டுருக்காங்க. இவங்க ஏன் பிக் பாஸ் வீட்டாருக்கு வக்காலத்து வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆதிரை எந்த வீடு, சூப்பர் டிலக்ஸ் தானே, அந்த வீட்டுக்கு பேசுறதை விட்டு இங்க எல்லாம் எழுந்து வந்துட்டாங்க. சரி நான் போய் எழுப்புறேன்ற மாதிரி இவங்க போய் எழுப்புறது எந்த விதத்தில் நியாயம்ன்றது எனக்கு தெரியல. விளையாடுனா இந்த உங்க டீமுக்காக விளையாடுங்க, எதுக்குங்க பிக் பாஸ் டீமுக்காக விளையாடுறீங்க, அப்புறம் எதுக்குங்க இங்க இருந்து வந்தீங்க, அதுலயும் சொல்றாங்க எனக்கு அங்க சுத்தமா இருக்கிறது பிடிக்கல, நான் என்ன பண்றேன், ஏதாவது ஒரு யாரையாவது சாப்பாடு ஊட்டி விட்டு ஏதாவது பண்ணிட்டு நான் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறேன், பனிஷ்மெண்ட் கிடைக்கும், ரூல் பிரேக் கிடைக்கும், நான் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப எதுக்கு வீட்டுக்குள்ள போனீங்க, அப்போ உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மட்டும் வாங்கிக்க மட்டும் தெரியுது, ஆனா அந்த வீட்டுக்காக கேம் விளையாட தெரியாது. வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்போ அதுல ஃப்ரீ பாஸும் கொடுத்துருங்க, ஃப்ரீ பாஸும் கொடுத்துட்டு நாமினேஷன்ல வந்துட்டு நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்துருங்க, நியாயமா இருக்கும். ஏன்னா ஒரு பெனிஃபிட்ன்றது விளையாடுறவனுக்கு கொடுக்கணும், அந்த பெனிஃபிட் விளையாடாதவன் போயிட்டு வாங்கிட்டு நான் அந்த வீட்லயே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வர்றது இட் இஸ் நாட் ஃபேர் ஃபார் மீ அப்படின்றத நான் சொல்றேன். இது ஒரு பக்கம். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கா. உள்ள போன உடனே டிஸ்கஷன் நடக்குது. ஒரு பக்கம் வியானா, சுபிக்ஷா மற்றும் ரம்யா மற்றும் பார்வதி இருக்கும்போது டிஸ்கஷன்ல இங்க நம்ம நேற்று தப்பு பண்ணிட்டோம், நம்ம விட்டு கொடுத்துருக்கூடாது ரம்யா அப்படின்னும் போது நான் கடைசி நேரத்தில் குழம்பிட்டேன், திவாகரன் அந்த வேலை பார்க்கலாம், அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நான் வாங்கியிருப்பேன், அவருக்கு போகணுன்றதுக்காக தான் நான் விட்டு கொடுத்தேன், பட் நம்ம பிளான் படி எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி நடக்கல அப்படின்ற ஒரு வருத்தங்கள் இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க ஆதிரை கொடுத்தது, ஆதிரை இந்த டீமுக்கு விளையாடினா கூட பரவாயில்ல, ஆனா விளையாடவே இல்லைன்ற வருத்தமும் ஏக்கமும் இருக்கு, அதுக்கு ரம்யாவாவது யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற பேச்சுவார்த்தை தான். அதுல என்ன பண்ணிருக்காரு, கானா வினோத் இந்த வீட்டுல நடக்கிற கான்வர்சேஷன் எடுத்துட்டு போய் அரோரா கிட்டே யாருக்கிட்டே சொல்லியிருக்காரு போல. அரோரா இங்க சொன்னதை கேட்கறாங்க, நீ ஏன்னா போய் சொன்ன அப்படின்ட்டு. இந்த வீட்டோட கான்வர்சேஷன் இந்த வீட்டோட இருக்கணும்,
நம்ம அவங்க தான் கேம். ஓகே, நமக்குள்ளேயும் அவங்களுக்குள்ளேயும் தான் கேம். நீங்க போய் அவங்க கிட்ட சொல்றதே நியாயம் கிடையாது அப்படின்றது வியானா கூப்பிட்டு வச்சு ஒரு பயங்கரமான அட்வைஸ் சொல்லியிருக்காங்க. என்ன ஆனாலும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கட்டும், இதுவானா இருக்கட்டும், நம்ம உண்டு, நம்ம வீடு உண்டு இருக்கணும். நீ மற்றதெல்லாம் போய் கன்வே பண்ணாத, எதுவுமே சொல்லாத. இதே அரோராவும் கமர்துன்னு அங்கே போனாங்கல்ல, அங்க நடக்கிற இன்ஃபர்மேஷன் ஏதாவது எடுத்துன்னு வந்து நமக்கு சொன்னாங்களா? அங்கத்தி விஷயத்தை ஏதாவது சொன்னாங்களா? அந்த டீமுக்கு அவங்க நியாயமா இருக்காங்களா? நீங்க இந்த டீமுக்கு நியாயமாகவும் நேர்மையாக விளையாடுங்க. அதே மாதிரி நேத்து ஓட்டிங்லயும் நம்ம சொதப்பிட்டு இருக்கோம், அந்த நாமினேஷன் ஓட்டிங்லயும். அதுவும் நீங்க கீழே சப்போர்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஓகே. உனக்காக சுபிக்ஷா விட்டு கொடுத்தா, இன்னொரு பக்கம் எனக்கு கச்சிச்சு. ஆனா இன்னொரு நாமினேஷன் பாஸ் வேஸ்டா போயிருக்கு. அவன் நம்ம டீமுக்கு விளையாடவே இல்லை. நேத்து ஃபுல்லா அவன் நம்ம டீமுக்கு சப்போர்ட் கூட பண்ணல. சப்போர்ட் பண்ணாத ஆளுக்கு எதுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும்? ஆதிரி எந்த டிஸ்கஷனை வந்து ஜாயின் பண்ணா? ஏதாவது வந்து பேசினாலா? அவ முழுக்க அந்த பிக் பாஸ் வீட்டாருக்காகவே இருக்கிறா. இது சூப்பர் டீலக்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்கான்ற ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதுவும் நியாயமா தான் படுது எனக்கு. சுபிக்ஷா கேட்ட கேள்வி வேற லெவல். என்ன பண்ணாங்க ஆதிரி வந்து சொல்லுங்க. காலைல வந்து சுபிக்ஷாவை எழுப்புறாங்க. காலையில் சுபிக்ஷா எழுந்துக்கும் போது என்ன சொல்லிச்சு, நான் தூங்கி எழுந்துட்டு வரேன், ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு உடம்பு சரியில்லை, தூங்கி எழுந்துட்டு வரேன் நம்பது. உடனே சுபிக்ஷா கேட்டாங்க, நீ எதுக்கு வந்து எழுப்புற? ஓ, நீ வந்து பிக் பாஸ் விடுறா இல்ல அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றியா நீன்னு கேட்டது தப்பா. வெளியே வந்து புறம்பிட்டு நான் இந்த வீட்டுக்கே வந்துன்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா நீங்க பண்றதெல்லாம் அப்படிதாங்க இருக்கு. நேத்துல இருந்து இன்ன வரையுமே சுபிக்ஷா முழுக்கவே ஆதிரி வந்து இந்த சூப்பர் டீலுக்கு சப்போர்ட்டே பண்ணல. முழுக்க பிக் பாஸ் தான் சப்போர்ட் பண்றாங்க அந்த குறிப்பிட்ட டீமுக்கு. இது ஒரு பக்கம் நடக்குது. ஓகே, அப்ப இதா இருந்தாலும் பார்த்துருந்துங்க, இதுவா இருந்துங்கன்னு வியானா வந்து ஒரு பக்கம் இவருக்கு அட்வைஸை கொடுத்து வினோத்துக்கு அட்வைஸ் பண்ணி பல விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம். அடுத்து திவாகர் போயிட்டு அங்க விக்கல் சுக்கரன் கிட்ட பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நேத்து இந்த பையன் திருந்தலப்பா, நேத்தும் வந்து உருண்டான்றான், பல விதமான பாடி ஷேமிங் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கான் கமருதீன். இது பாக்குறதுக்கு நல்லாவே இல்ல, ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணிருக்கான், எனக்கு சுத்தமா பிடிக்கலன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. நேத்தும் சொன்னார் தான், உருண்டை இன்னொரு 2-3 டைலாக் சொன்னாரு. ஸோ அவர் கோவப்படுறது ரைட்டு, ஆனா அந்த கோவத்தில் வார்த்தைகள் விடுறதுன்றது இட் இஸ் நாட் அக்செப்டபிள் இல்லையா? இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன, பார்வதி வந்து நல்ல கேமர் தான், பட் அவங்க போற டைரக்ஷன் தான் தப்பா இருக்கு. கேம் விளையாடுறது இதெல்லாம் ஓகே, பக்கா சூப்பர், எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிருக்காங்க. பட் அவங்க பண்ற மிஸ்டேக் என்னன்னா, நேத்து அந்த கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜேவை வந்து ஊட்டி விட சொன்னதெல்லாம் அது தப்புன்றதை நான் ஓப்பனா நேத்தே அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அது வந்து அவங்களோட பர்சனல் சாய்ஸ், அதை போய் நம்ம இதுல கேட்க முடியாது, அது தப்புன்னு நான் சொல்லிட்டேன். அதை பார்வதி கேட்கல, அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கலன்றதையும் சொல்றாரு. ஐ அக்செப்டட். ஏன்னா அந்த இடத்துல நானுமே அந்த பாயிண்ட்ல தான் இருந்தேன். ஏன்னா அவங்க ஆதிரை மற்றும் எஃப்ஜேக்கு ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கு, அதனால அவங்க அப்படி பிஹேவ் பண்றாங்க. பார்வதிக்கு வந்து ஊட்டணுன்றதை நீங்க டிமாண்ட் பண்ண முடியாது, அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. வேலை எந்த ரீதியில வாங்கணுமோ அந்த ரீதியில வாங்கணும். அதுக்கு தான் விஜய் சொன்ன மாதிரி தான், அந்த இன்டர்மீடியேட்ல ஒரு விஷயம் இருக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும், அதை நீங்க என்னன்றது யோசிங்கன்ற மாதிரி தான். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வேலிடா இருந்து நேத்து 2வது பாயிண்ட் என்ன சொல்றாரு நான் விக்ரம் திவாகர், அந்த கிச்சன்ல போய் உட்கார்ந்ததை தாண்டி அது தப்பு தான், அதை தாண்டி வெளியே வந்து அவங்க கேம் பிளே பண்ணா சூப்பரா இருந்திருக்கும், அதையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்றதையும் சொல்றாரு. இது ரெண்டுமே அவங்க பண்ணது தப்பு தான் அப்படின்றத நான் தெளிவுபடுத்தினேன்றாரு. திவாகரும் உடனே விக்கல் சுக்கரம் திவாகர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, கரெக்டுண்ணே, ஆனால் பார்வதி மாதிரி இந்த மாதிரி எத்தனை பேர் எடுத்தாங்க, இதெல்லாம் பண்ணாயிட்டு அவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டிலாம் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது, அதுக்கும் ஒரு இது வேணும், அதை எப்படி தான் பண்ணுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக எனக்குலாம் ஒரு விஷயத்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுவேன், இவங்க இப்படி தான் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில, வேற லெவல் போங்க அப்படின்னும் போது திவாகர் சொல்கிறாரு, அது நல்ல ரீதியில் போயிட்டு அது நெகட்டிவ் ஆனால் பரவாயில்ல, ஆனால் போகிறதே இப்படி இருந்து அதை டேக்கிள் பண்ணுறதுலாம் பெரிய பெரிய விஷயம்ப்பா அப்படின்ற மாதிரி பேசி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இதுதான் தற்போதைய லைவில் நடந்து கொண்டிருந்த தருணங்கள். அடுத்த வீடியோவில் என்னெல்லாம் நடக்குதுன்றதை உங்களை வந்து பேசுகிறேன். பை கைஸ்.